ஆக்னி வரும், ரேஷஸ் வரும், எல்லாமே வரும். ஃபேஸ் சீரம் வந்து இப்போ அதிகமாக ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் பிம்பிள்ஸ் வரும். அந்த பிம்பிள்ஸ் மார்க் நமக்கு போகாது. அப்படியே பிம்பிள் ஃபேஸாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிம்பிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே நமக்கு வந்து ஒரு மாதிரி டார்க்காகவும் இப்படி இந்த குர்தா வச்ச மாதிரி இந்த ஏரியாவில் மட்டும் எனக்கு அதிகமாக பிம்பிள்ஸ் வந்துச்சு. எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன். ஐடியாஸ் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஸ்கின் கேர் மிஸ்டேக்ஸ் நம்ம என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். தெரியாமலே ஒரு சில விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இதில் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறேன். She's a Mona Lisa. Everyone's lining up to see her. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னென்னா மேக்கப்பை ரிமூவ் பண்ணாமல் தூங்குறது. இதுதான் நம்ம செய்கிற ஃபர்ஸ்ட் ஒரு மேஜர் மிஸ்டேக்காக இருக்கும். ஒரு நாள் தானே நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணிகிட்டே போகிறனால கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஒரு சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு பிம்பிள்ஸ் வரும். அந்த பிம்பிள்ஸ் மார்க் நமக்கு போகாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸே ஆகிட்டு இருக்கும். மினிமலான மேக்கப்பாக இருந்தாலும் ஒரு காஜலாக இருந்தால் கூட அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் தூங்கணும். அதை எப்போ நம்ம ஸ்கிப் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போவே தெரிஞ்சுக்கலாம் நமக்கு ஏதோ ஒரு மேஜர் ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ செகண்ட் மிஸ்டேக் என்னென்னு பார்க்கலாம். நெக்லெக்டிங் யோர் நெக் ஏரியா. நம்ம என்ன தான் ஃபேஸ் மாஸ்க்காக இருக்கட்டும், ஒரு ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், ஒரு க்ரீமு, மாய்ஸ்சரைசர் என்ன போட்டாலும் ஃபேஸ்க்கு மட்டும்தான் போடுற மாதிரி சில பேர்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. உங்கள் நெக் ஏரியாவும் கவர் ஆகிற மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே மேக்கப் போட்டா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சன்ஸ்க்ரீன், ஒரு மாய்ஸ்சரைசர் எது போட்டாலுமே கண்டிப்பாக உங்களோட நெக் ஏரியாவை கவர் பண்ணும். அது அப்போ உங்களோட இந்த ஸ்கின்னும் வேறு கலரில் இருக்கும். ஸோ ஆக்வர்டாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. இது ஒரு கலராக. ஸோ எப்போவுமே மேக்கப் போட்டாலும் சரி, ஏதாச்சும் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, உங்கள் நெக் ஏரியாவை கவர் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ஓவர் கிளென்சிங்னா நார்மலி ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுறது. டபுள் கிளென்சிங்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் நைட்டில் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு தூங்குறீங்கனாலோ இல்லை ஏதாச்சும் ஹெவியான க்ரீம் அப்ளை பண்ணிட்டு தூங்குறீங்க அப்படின்னா மார்னிங் வந்து நீங்கள் டபுள் கிளென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 2 தடவை உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணி. ஸோ இதுக்கு பேர் தான் டபுள் கிளென்சிங். ஓவர் கிளென்சிங்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 3-4 டைம் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் ஓவர் கிளென்சிங். ஸோ இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆயில் செக்ரேஷனே உங்கள் ஃபேஸில் இல்லாமல் போயிடும். ஸோ ஓவர் ட்ரைக்கு வந்து உங்கள் ஃபேஸ் தள்ளிட்டு போயிடும். அதனால் எப்போவுமே ஓவர் கிளென்சிங் பண்ணவே கூடாது. காலையில் ஒரு தடவை வாஷ் பண்ணலாம், அப்புறம் நைட் ஒரு தடவை வாஷ் பண்ணலாம். இதுவே போதுமானதாக இருக்கும். ஓவர் எக்ஸ்ஃபோலேட்டிங்னா என்னென்னா உங்களோட டெட் செல்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறது. ஸ்க்ரப் யூஸ் பண்ணி தான் எல்லாருமே பண்ணுவோம். அது ப்ராடக்டாகவும் இருக்கட்டும், இல்லை நேச்சுரல் ஸ்க்ரப்பாக, கடலை மாவு, பாசிப்பயிர் மாவு, இதெல்லாமே ஒரு நல்ல ஸ்க்ரப் தான். அரிசி மாவும் கூட. நான் வந்து அரிசி மாவும் கேர்டும் யூஸ் பண்ணி தான் எக்ஸ்ஃபோலேட் பண்ணுவேன். வீக்லி 2 தடவை பண்ணுறதே போதும். டெய்லியுமே ஸ்க்ரப் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்கள் ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆயிரும். அதுவும் பிம்பிள் ஃபேஸாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிம்பிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணாதீங்க. கொஞ்ச நாளைக்கு அந்த பிம்பிள்ஸ் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரப்பிங் ஒன்றும் ஃபேஸ்க்கு யூஸே பண்ண வேணாம். ஃப்ரீக்வெண்ட்லி நம்ம ஃபேஸை வந்து டச் பண்ணுறது. நம்ம எங்கெங்கேயோ அந்த கையை வச்சு ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு ஒர்க் பார்த்துட்டு இருப்போம். அப்பப்போ நம்ம ஃபேஸ் ஏதாவது துடைக்கிறது, ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்ருப்போம். ஸோ உங்கள் ஃபேஸில் நீங்கள் கை வைக்காமல் இருந்தாலே முக்கால்வாசி ப்ராப்ளம் இருக்காது. இது உண்மையாக நானுமே அனுபவிச்சிருக்கேன். நான் தலையில் கை வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃபேஸை துடைப்பேன். அப்படி இப்படி பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கு எனக்குமே நிறையா வந்து காட்டியிருக்கு. எனக்கு இதை விட இந்த ஏரியா ஃபுல்லும் எனக்கு அவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்கும். இப்போ அப்படி ஒன்று கூட பார்த்தா இருக்காது. அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஏன்னா இதில் ஒன் ஆஃப் த ரீசன் நான் ஃபேஸில் கையே வைக்கிறதில்ல. ஸ்டெப் சேஞ்சிங் ப்ராடக்ட்ஸ் டூ சூன். ஒரு தடவை ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிட்டீங்க, அதை யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா உடனே அதை வச்சுட்டு இன்னொரு ப்ராடக்ட் வாங்குறது. இல்லை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க ஒரு ரெக்கமெண்டேஷன்லாம் வாங்குறது. இதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்கள் ஸ்கின்னுக்குன்னு ஒரு சில விஷயம் இருக்கும். அதை போட்டால் தான் உங்கள் ஸ்கின் ஓகேவாக இருக்கும். சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே ரெட்டினால், உடனே இதுன்னு சொல்லிட்டு அதிகமாக டக்குன்ட்டு நீங்கள் வேறு ட்ரை பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பில்லோ கேஸை க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது. இதனால் நமக்கு ஹேர் ப்ராப்ளம்ஸும் வரும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வரும். இது பர்சனலி நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். எனக்கு ஓவர் பிம்பிள்ஸ் ஒரு கட்டமாக வர ஆரம்பிச்சுது. இந்த ஏரியாவில் மட்டும் இப்படி இந்த குர்தா வச்ச மாதிரி இந்த ஏரியாவில் மட்டும் எனக்கு அதிகமாக பிம்பிள்ஸ் வந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஒன்று இங்கே மட்டும் இருக்கும், இல்லை இங்கே மட்டும் இருக்கும். மோஸ்ட்லி எனக்கு நெத்தியில் எப்போவுமே இருக்கும். பட் இங்கெல்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சது. எதனாலனே எனக்கு தெரியல. அப்போது தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், பில்லோ கேஸை நான் வந்து க்ளீனே பண்ணல
அதுலேருந்து என்னோட எண்ணெய் எல்லாமே அதில் இறங்கி அதுலேருந்து தான் எனக்கு நிறையா அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எப்போவுமே பில்லோ கேஸை வீக்லி ட்வைஸ் ஆச்சு நம்ம அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது, அது நமக்கே தெரியாமல் நமக்கு நடக்கும். ஃபேஸுக்குன்ட்டு தனி டவல், பாடிக்குன்னு தனி டவல், ஹேருக்குன்னு தனி டவல் வச்சுக்கணும். இது மோஸ்ட் ஹைஜீனிக்கான ஒரு விஷயம். இது எதனால் சொல்கிறேன்னா, இது 3த்தையும் நம்ம மிக்ஸ் அடித்து பண்ணும்போது ஃபேஸில் இருக்கிற ப்ராப்ளம் எங்கெங்கிருந்தோ நமக்கு ஃபேஸ்க்கு வேறு ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி தலையில் நமக்கு டேண்ட்ரஃபோ இல்லை எதுவாக இருந்தாலும் அதை பாடியில் நம்ம யூஸ் பண்ணும்போது பாடி ஆக்னி வரும், ரேஷஸ் வரும், எல்லாமே வரும். அதே டவலை ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன், ஹேருக்கும் யூஸ் பண்ணுவேன் அண்ட் பாடிக்கும் யூஸ் பண்ணுவேன். அப்போது எப்போவுமே வந்து இச்சிங் ஸ்டேட்லேயே இருக்கும். தலையும் இருக்கட்டும் இல்லை பாடியுமே இருக்கட்டும், ஒரு இச்சிங் ஸ்டேட்லேயே தான் இருக்குமே. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு டவல் வச்சு யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு எதனால் என்ன வருது அப்படின்றது தெரிஞ்சுது. ஸோ எப்போவுமே ஃபேஸுக்குன்ட்டு தனியாக ஒரு சின்ன டவல் வச்சுக்கோங்க, பாடிக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க, தலைக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒன்று வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிளாக் வந்து அதிகமாக நம்ம ஃபேஸில் இருக்கிற மாதிரி தெரியும், அங்கங்கே நிறைய பிளாக் பேச்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹாட் வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணாதீங்க, கொஞ்சம் வார்ம் வாட்டராக பண்ணால் கூட ஓகே தான். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளைண்ட்லி ஃபாலோயிங் த ட்ரெண்ட்ஸ். கண்ணை மூடிக்கிட்டு அந்த ஸ்கின் டாக்டர்ஸ் இதை சொல்லிட்டாங்க, இந்த இன்ஃப்ளூயன்சர் இதை சொல்லிட்டாங்க அப்படின்னு மட்டும் யூஸே பண்ணாதீங்க. உங்கள் ஸ்கின்னு வேறு, அவங்க ஸ்கின் டைப் வேறு. நீங்கள் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு ஓகேவாக இருக்கும், அதே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது செட்டே ஆகாது. அதனால் அவங்க நம்மளை தப்பாக ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பேரும் வந்துடும். ஸோ ஒரு விஷயம் வந்து ஒரு ப்ராடக்ட் புதுசாக வருதுன்னா அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கு ஃபேவரட்டான யூடியூப் சேனல்ஸ் கூட இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி அவங்களுக்கு அது ஸ்கின்னு கூட ஓகேவாக இருக்கும், அதே உங்களுக்கு ஓகேவாக இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக அந்த பிளைண்டாக ஒரு விஷயத்தை ட்ரெண்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்கள் ஸ்கின் வேறு, மற்றவங்க ஸ்கின் வேறு. சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, வெளியே போகிறேன் இல்லை மார்னிங்கில் நான் யூஸ் பண்ணுறேன், அதுதான் எனக்கு ஓகே. நைட்டில் எனக்கு யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நான் பண்ணதில்லை. நைட் டைமில் நான் சன்ஸ்க்ரீன் யூஸே பண்ணதில்லை. மார்னிங்கில் பண்ணுவேன், வெளியே போகும்போது பண்ணுவேன். மோஸ்ட்லி நான் வெளியே போகும்போது ஸ்கிப் பண்ண மாட்டேன், அதை யூஸ் பண்ணிப்பேன். இவ்வளோ தான் நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுற டைமே இதுதான். என்ன தான் நம்ம பண்ணாலும் ஒழுங்காக தூங்கலைன்னா எந்த ப்ராடக்ட்டும் ஒர்க் அவுட் ஆகாது, எந்த ஹோம் ரெமிடிஸும் ஒர்க் அவுட் ஆகாது. எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியாக இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற விஷயம்லாம் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலில் ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணாலே முக்கால்வாசி ப்ராப்ளம் ஸ்டாப் ஆகிடும். ஸ்கின்ல வந்து ஒரு ப்ராப்ளம் வருது, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பேட்சியாக இருக்குது, இது ஏதோ ஒரு ஒயிட் மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு அலர்ஜி இருக்குது, இது என்னவாக இருந்தாலும் அது எதுலேருந்து வருது, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணணுன்றதை கண்டுபிடிச்சிட்டாலே அது ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். பட் நம்ம அதை கண்டுபிடிக்காம அதுக்கு இது போடலாம், அதுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கி போட்டால் சரியாயிடும் அப்படின்ட்டு நம்ம போயிட்டே இருக்கும்போது நமக்கு காசும் வேஸ்ட்டு, அதுவுமே நமக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாது. ஸோ கிளியராக உங்கள் ஸ்கின் இருக்கணும் அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் கரெக்டாக இருக்கும், நிறையா தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி நிறையா ஹேபிட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ நல்லா தூங்கணும், இதுதான் வந்து நான் சொல்வேன். என்னோடய ஸ்கின்னுமே பிம்பிளால் ரொம்ப அஃபெக்ட் ஆன ஒரு ஸ்கின் தான். இப்போது நான் அதை வந்து பிம்பிள் ஃப்ரீயாகவும் கிளியராகவும் கொண்டுட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு உண்மையாகவே நான் வந்து எஃபோர்ட் எடுத்து தான் நான் கிளியர் பண்ணேன். ஸோ என்ன ரெமிடிஸாகவும் ஹைஜீனிக்காகவும் நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மேபி அதிலேருந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பை.